அது ஒரு பசுமையான மலை சரிவு. மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவின் போதனைகளை கேட்க திரண்டு வந்திருந்தார்கள். அவர் பேசுவதை கேட்கும் ஆர்வம் அவர்களுக்குள் எல்லையற்று இருந்தது. நேரத்தை சுத்தமாக மறந்துவிட்டார்கள். சூரியன் சாய ஆரம்பித்தது. 5000க்கும் மேற்பட்டோர் பசியுடன் இருந்தார்கள். சீடர்கள் இயேசுவிடம் வந்து, இவர்களை அனுப்பிவிடுங்கள், தாங்களாகவே உணவு வாங்கிக் கொள்ளட்டும் என்றார்கள். ஆனால் இயேசுவின் பதில் சீடர்களை திகைக்க வைத்தது. அவர், நீங்களே அவர்களுக்கு உணவளியுங்கள் என்றார். சீடர்கள் திணறினார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு உணவு வாங்க எங்களிடம் பணம் இல்லையே என்று பிலிப்பு கூறினார். அப்போதுதான் அந்திரேயா ஒரு சிறுவனை கண்டுபிடித்தார். அந்த சிறுவனிடம் இருந்ததோ வெறும் 5 வாற்கோதுமை அப்பங்கள் மற்றும் 2 சிறிய மீன்கள் மட்டுமே. இந்த சிறிய உணவை இயேசு தன் கைகளில் வாங்கினார். அவர் வானத்தை பார்த்து பிதாவுக்கு நன்றி சொல்லி அந்த உணவை பிட்க ஆரம்பித்தார். மக்கள் அனைவரும் தரையில் புற்களின் மேல் ஒழுங்காக அமர்ந்திருந்தார்கள். சீடர்கள் இயேசு உடைத்து கொடுத்த அப்பங்களையும் மீன்களையும் கூட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். என்ன ஒரு அற்புதம்! ஒவ்வொரு முறையும் அப்பங்கள் உடைக்கப்படும் போதும் அவை மறுபடியும் மறுபடியும் பெருகிக் கொண்டே இருந்தன. அந்த சிறிய அப்பங்கள் 5000த்திற்கும் அதிகமான மக்களுக்கு போதுமானதாக மாறியது. மக்கள் அனைவரும் வயிறார உண்டு தங்கள் பசி நீங்க பெற்றார்கள். இயேசு சீடர்களிடம், மீதமிருப்பதை சேகரிங்கள், எதுவும் வீணாகக் கூடாது என்றார். உணவு பொட்டலங்களை கட்டிய போது சீடர்கள் தங்கள் கண்களையே நம்பவில்லை. மீதமாக சரியாக 12 கூடைகள் நிறைய அப்பங்களும் மீன்களும் இருந்தன. வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அவர் பல்லாயிரக்கணக்கானோரின் பசியை போக்கினார். மனித ஆற்றலால் முடியாததை கடவுளின் அன்பினால் நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த அற்புதம் உலகிற்கு காட்டியது.